ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்டாவில் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து சிம்பிளான ஒரு இன்விடேஷன் கார்டு வைப்பாங்களா, அது எப்படி ஈஸியாக கோரல்டாவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம A4 சைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோமா. இப்போ இங்கே சைஸில் வந்துட்டு இங்கே இன்ச்சஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. எங்கள் விட்த்தில் வந்துட்டு 13 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இங்கே ஹைட்டில் வந்துட்டு 9.5ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இதுதான் இன்விடேஷனோட கவர் சைஸ். நம்ம இன்விடேஷனோட கவர் சைஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெக்டாங்கல் பாக்ஸுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே வந்துட்டு 0.5ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இது வந்து நம்மளுக்கு ஒட்டுறது போயிடும். இந்த கடைசியில் நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா இப்படி கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு கிராஃப் பேப்பர் வருது. அந்த கிராஃப் பேப்பரை எடுத்துக்கோங்க. மேலே 2ன்னு கொடுத்துட்டு கீழே 1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பேஜை கரெக்டாக இந்த மாதிரி டிவைட் பண்ணிப்போம். இந்த மாதிரி பண்ணியாச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை அப்படியே Ctrl+Dன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே வந்து 90 டிகிரிக்கு இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே கீழே இதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுருங்க. இதை வந்துட்டு இந்த பேஜோடு இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த பாக்ஸ் ரெண்டும் போட்டோன்னே இதை வந்துட்டு இதோட சேர்த்து விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த பேப்பரில் இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு போயிடும். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ண போகிறது. இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு டார்க் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே வைக்கக்கூடிய பிக்சர்ஸ்க்கு எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட்டில் போயிட்டு எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு வேண்டிய பிக்சர்ஸ்லாம் இங்கே எடுத்துக்கிட்டோமா. ஃபஸ்ட்டு இந்த பிக்சர்ஸ் எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு வந்துட்டு பிட் மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸ்ன்னு போயிட்டு கிளிப் ஆர்ட்னு போயிருங்க. இப்போ நம்ம கிளிப் ஆர்ட் போனோன்னே இது ஓப்பன் ஆகி இங்கே பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்துச்சா. இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இப்படி தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் பாக்ஸுக்கு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு இது இந்த மாதிரி வந்திருக்கா. இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி இதை அப்படியே Ctrl+Dன்னு எடுத்துக்கோங்க. Ctrl+Dன்னு எடுத்துக்கிட்டே இது பக்கத்தில் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி மிரர் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த பூவும் நம்மளுக்கு வந்து சேர்ந்து இருக்கும். இதை கரெக்டாக இது இருக்குது சேர்ந்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. இப்போ இதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சைஸ் இந்த லைன் இருக்குல்ல, இதில் வச்சுட்டு நம்ம கரெக்டாக இதுக்கு இந்த மாதிரி சின்னது பண்ணிடுங்க. கரெக்டாக இதுக்குள்ளே வர்றது மாதிரி. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் லைட் க்ரீன் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை பிட் மேப்பில் போயிட்டு கன்வெர்ட் டு பிட் மேப்புன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இதை அப்படியே Ctrl+Dன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு கீழே நம்ம இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே வச்சுப்போம். இது வந்து இந்த மாதிரி லைன் தெரியுதுல, இதை நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி மிரர்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த பூவோடு நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ நம்மளுக்கு அது ஃபுல்லாமே ஜாயிண்ட் ஆனது மாதிரி இருக்கா. இதை அப்படியே Ctrl+Dன்னு எடுத்துக்கிட்டு இது ஃபுல்லாக நம்ம வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா. வச்சுட்டு இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப்புன்னு கொடுத்துருங்க. இந்த பூ இருக்குல்ல, இதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சைன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப் போயிருங்க. போயிட்டு இதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் இந்த மாதிரி கரெக்டாக வச்சாச்சா. இப்போ இது என்ன பண்ணலான்னா இங்கே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி டூல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே நார்மல்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓவர்லேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபினிஷ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடுச்சா. பாக்ஸை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இதை அப்படியே Ctrl+Dன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு சேமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த டிசைன் முடிஞ்சா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பார்டர் கிளிப் ஆர்ட்ஸ் ஆக்கின மாதிரி இந்த விநாயகரையும் நம்ம இதே மெத்தட்லேயே கிளிப் ஆர்ட்ஸ் ஆக்கிக்குவோம். இதை வந்துட்டு பிட் மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸில் போயிட்டு கிளிப் ஆர்ட்டுன்னு போயிருங்க. இப்போ நம்மளுக்கு இது பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துருச்சா. இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. இதை நம்ம தனியாக வச்சுப்போம். இதை வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இதுக்கு வந்துட்டு நம்ம எல்லோ கலரில் கொடுத்துருப்போம். அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதையும் விநாயகரையும் அதே மாதிரியே பிட் மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸில் போயிட்டு கிளிப் ஆர்ட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ விநாயகரும் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்துடுச்சா. ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இவரை தனியாக வச்சுட்டு இந்த பிக்சரையும் நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த மண்டலா ஹார்ட் இருக்குல்ல, இதை நல்லா இந்த மாதிரி பெருசாக்கிடுவோம். இது கவரில் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி பெருசாக வர மாதிரி வச்சுருவோம். இப்போ இந்த விநாயகர் இருக்கார்ல, இந்த விநாயகர் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு இந்த ட்ராக்டிவ் ஃபில் டூல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இங்கே மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு, இங்கே கீழேயும் இந்த மாதிரி ஆரஞ்சு கொடுத்துருங்க. நடுவில் இப்படி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் கலர் மாதிரி எல்லோ கலரில் கொடுத்துருவோம். இந்த இங்கே நடுவில் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சுருங்க. உள்ள விநாயகர் மட்டும் நம்மளுக்கு கோல்டன் கலரில் இருக்க மாதிரி. இப்போ இதை கரெக்டாக இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு நல்லா இந்த சென்ட்ரு பார்த்து வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்து ஆன்லைன்லேருந்து எடுத்துருக்கோமா, நம்மளே கூட நிறைய பார்டர் செய்யலாம். நம்ம செஞ்ச பார்டர்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இப்போ இது கூகுள்லேருந்து எடுத்தது. இப்போ இதை வந்து கிராப் பண்ணிப்போம். இதை நல்லா இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்துட்டு கிராப்னு இருக்கு, அந்த கிராப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பார்டர் மட்டும்தான் நம்ம வந்துட்டு மாற்ற போகிறோமே, இதை மட்டும் எடுத்துப்போம். கிராப்னு கொடுத்துருங்க. இப்போ இதை எப்பயும் போல் நம்ம பிட் மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸில் போயிட்டு கிளிப் ஆர்ட்னு போயிடும். இப்போ இதுவும் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்துருச்சா, இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இங்கே தனியாக வச்சுப்போம். வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம எல்லோ கலரில் கொடுத்துருவோம். எல்லோ கலரில் கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இது இருக்குல்ல, இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஏற்றது மாதிரி பெருசாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது அப்படியே கண்ட்ரோல் டின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டு மிரர் இருக்கா, இந்த மிரர் கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே மேலே வச்சுருவோம். நெக்ஸ்ட் இங்கே வெட்டிங் இன்விடேஷன் எழுதியிருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். இதுக்கு வந்துட்டு நம்ம கோல்டன் கலரில் கொடுக்கணும். இங்கே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்ட்ராக்ஷன் ஃபில்டரில் எடுத்துக்கோங்க. விநாயகர் கொடுத்தோம்ல அதே மாதிரியே இங்கே வந்துட்டு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருவோம். இங்கேயும் அதே மாதிரியே ஆரஞ்சு கலரில் கொடுத்துருவோம். இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு எல்லோ கலர் கொடுத்துருவோம். இங்கே இப்படி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ கொடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ இது நம்மளுக்கு ஒட்டுறதுன்னு தெரியறதுக்காண்டி இதுக்கு மட்டும் லைட்டாக இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர் கொடுத்துருவோம், நம்மளுக்கு தெரியறதுக்காண்டி. இப்போ இதுக்கு நம்ம அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷிஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து கவர் டிசைன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மடிச்சு ஒட்டிடுவோம், இதுவும் மடிச்சு ஒட்டிடுவோம். இது வந்துட்டு கவர். இப்போ உள்ளே பண்ணுற டிசைன் வந்துட்டு இங்கே பக்கத்தில் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சா. இப்போ இங்கே இருக்கிற இந்த பாக்ஸு அதை நம்ம கண்ட்ரோல் சி காப்பின்னு கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு கண்ட்ரோல் வி பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இதை நம்ம இப்படி சென்டரில் வச்சுப்போம். வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் கொடுத்துப்போம். லைட் எல்லோ இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ கலரில் கொடுத்துருவோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரட் கண்டென்ட்னு கொடுத்துட்டு இதில் இருக்கிறத நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் டைப்பில் போயிட்டு ரிமூவ் ஃப்ரேம்னு கொடுத்துருவோம். இப்போ நம்ம இதில் வச்சுக்கிறதுக்கு வேண்டிய பிக்சர்ஸ் வந்து இம்போர்ட்டில் போய் எடுத்துப்போம். இப்போ நமக்கு வேண்டிய பிக்சர்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்ட் டிசைன் நம்ம பண்ணிப்போம். இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி பவர் கிளிப் இன்சைன்னு சொல்லி இதுக்குள்ளே கொடுத்துருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப்புன்னு போயிருங்க. போயிட்டு இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜில் கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சாச்சா. வச்சுட்டு இதையும் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிரான்ஸ்பரன்சி டூல் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நார்மல்னு இருக்கா, இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்லேன்னு கொடுத்துருங்க. இப்போ ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த இதில் ஒயிட் கலரில் ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே எழுதியிருக்கோம்ல, இந்த எழுதியிருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி விநாயகர் போட்டிருக்கோமா, இந்த விநாயகரை கண்ட்ரோல் சி காப்பின்னு கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு கண்ட்ரோல் வி பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம பிளாக் கலரில் கொடுத்துருவோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எந்த இங்கு வேணுமோ அதில் ஒட்டிக்கலாம். நம்ம வந்துட்டு டார்க் க்ரீனில் தான் பண்ண போகிறோமே. கடைசியாக நம்ம டார்க் க்ரீன் கலர் போட்டோம்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வெட்டிங் இன்விடேஷனுக்கா இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அண்டர்லைன்மெண்ட் லைன் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இந்த நேம் இருக்குல்ல, மணமகள் மகன் நேம், அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுப்போம். போட்டுக்கிட்டு இந்த ஷேப் டூல் இருக்குல்ல, அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று வளைச்சி விட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 3 பிக்சர்ஸ் இருக்குல்ல, இந்த 3 பிக்சர்ஸுமே நம்ம ஏற்கனவே வந்து கிளிப் ஆர்ட்ஸாக மாற்றணும்ல ஃப்ரண்ட்டில், அதே மாதிரியே தான் மாற்றணுமே. இப்போ இது ஒன்று மட்டும் மாற்றுவோம், அதே மாதிரியே இது 3த்தையும் மாற்றிப்போம். இதில் பிட் மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸில் போயிட்டு கிளிப் ஆர்ட் போயிருங்க. இப்போ நம்மளுக்கு இது பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்துருச்சா. இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. இதை இப்படி தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இதை சின்னதாக்கிடுவோம். சின்னதாக்கிட்டு இங்கே வச்சுருவோம். இப்போ இதே மாதிரியே இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்துட்டு மாற்றிப்போம். இப்போ இந்த மயிலையும் அதே மாதிரி மாற்றியாச்சு. இப்போ இதையும் அதே மாதிரி மாற்றியாச்சா. இதே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். இந்த கும்பிட்ற மாதிரி இருக்கா, அந்த ஸ்டில்லை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கீழே வச்சுருவோம். இந்த மயில் இருக்கா, இதை இங்கே சின்னது பண்ணிவிட்டு இங்கே கீழே வச்சுப்போம். இதை இப்போ அப்படியே கண்ட்ரோல் டின்னு எடுத்துக்கிட்டு இங்கே மிரர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருங்க. இதுக்கு சேமாக இப்போ நம்ம இது எல்லாமே பிளாக் வச்சுருக்கோம். இது வந்து சிங்கிள் கலர் பிரிண்டிங் தான். இந்த கார்டு மட்டும் நம்ம டிசைன் பண்ணுறோன்னா இது வந்து சிங்கிள் கலர் பிரிண்டிங். இது ஃபுல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு இப்போ க்ரீன் கலரில் கொடுத்துருவோம். டார்க் க்ரீன் கலரில் இது வந்து பிரிண்ட் ஓட்டுற மாதிரி மாற்றினா எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இப்போ இது எல்லாமே டார்க் க்ரீன். இப்போ இன்விடேஷன் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி டிசைன் பண்ணியாச்சா. இப்போ அது உள்ளே இருக்கிற கார்டு வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. இது சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி டிசைன். இப்போ நம்ம கவர்லாம் வந்துட்டு ஒட்டிட்டோன்னு வைங்க. இது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். இது உள்ளே வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற கார்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்.
அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம கோரல் ட்ராலே வந்துட்டு சிம்பிளாக இந்த கவரும் ஒரு இன்விடேஷன் கார்டும் வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம்.